comfortable and colorful. Indian flower, leggings and jeggings. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லும் போது லைக் மோஸ்ட் லவபிள் கேரக்டர் லைக் வந்தியத்தேவன் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி சார் அவ்வளோ ஓப்பனாக சொன்னார், நான் இப்போ மணி சார் கிட்ட கேட்டேன், நான் பெரிய பழுவேட்டையராக பண்ணேன், நோ சொல்லிட்டாருன்னு. ஸோ என்ன காரணம் தெரியும், குறிப்பாக பொன்னியின் செல்வனோட காஸ்டிங் எடுக்கும் போது இட்ஸ் லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே சூட் ஆகுதுன்னு பார்த்த வரைக்கும் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இந்த காஸ்டிங்கில் நீங்கள் எவ்வளோ குறிப்பாக இருந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? காஸ்டிங் வந்து குறிப்பாக இல்லாத டைரக்டரே இருக்க மாட்டாங்க. பாதி வேலையை அது முடிச்சிடும். வந்து கதை வந்து கன்வின்சிங்காக சொல்கிறதுக்கு காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால அது வந்து அவசரமாக ஒன் ஷாட்டில் இல்லை பண்ண வேண்டியிருக்கு. அது இந்த மாதிரி படம்னா இது வந்து பீரியட் ஃபிலிம். அதுக்கு வந்து அவங்க ஆர்டிஸ்ட் வந்து நிறைய மெனக்காடணும். சில சமயம் முடி வளர்க்கணும், 6 மாதம் ஹேர் கட் பண்ணாமல் இருக்கணும், தாடி வளர்க்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும், குதிரை ஓட்ட கற்றுக்கணும், பழைய தமிழ் வந்து பேச கற்றுக்கணும். ஸோ இவ்வளவு வேலை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு டைமும் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் தான் அது. பட் லக்கிலி இதில் இவ்வளவு கேரக்டருக்கும் வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து அமைஞ்சிட்டாங்க. அது லக்கு தான். ஓகே. ஸோ ரிவார்ட் எனி க்ரைட்டீரியாஸ் இருந்துச்சா சார்? ஓகே, ஆதித்ய கரிகாலன்னா இந்த க்ரைட்டீரியாலாம் டிக் இருந்தால் ஓகே ஆதித்ய கரிகாலன் அந்த மாதிரி ஏதாச்சும்? இது வந்து மேத்தமேட்டிக்கல் திங் இல்லைங்களே. இது வந்து ஹியூமன் பீயிங்கை பற்றி. இது வந்து 6 அடி 2 அங்குலம் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இது வந்து அது உள்ளுக்குள்ளே அந்த ஸ்பிரிட், கரிகாலனோட ஸ்பிரிட் இவர் கரெக்டாக கொண்டு வந்துருவாரா அப்படின்னா. அது விக்ரம் வந்து ரொம்ப கரெக்டாக யோசிக்கவே வேணாம், அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் அது கேரக்டர்னு பார்க்குறது ஓரளவுக்கு ஃபிசிக்காலிட்டி. பட் அதை தாண்டி அதை விட முக்கியமானது வந்து அந்த ஸ்பிரிட், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனாலிட்டி, அந்த இன்டென்சிட்டி, அந்த வந்தியத்தேவன் மாதிரி இருந்தால் அந்த கேஷுவல்னஸ், அதெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்போ இருக்க மக்களுக்கு ரொம்ப பரிட்சயமான ஒரு படம் பாகுபலி. ஸோ ஆப்வியஸாக அந்த கம்பேரிசன் இருக்கும். ஓகே, பாகுபலி மாதிரி இருக்குமா, அதோட வார் சீக்வன்ஸ் இருக்குமா மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு கம்பேரிசனுக்கு சார் லைக் அது ஒரு கரெக்டான கம்பேரிசன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொன்னியின் செல்வன்கிறது வந்து ராஜராஜ சோழன், அவர் வந்து தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த எம்பரராக இருந்தவர். ஸோ அவரை பற்றி டீல் பண்ணும்போது ஆனஸ்ட்டாக டீல் பண்ண வேண்டியிருக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இந்த இதை வந்து அதே மாதிரி சுற்றி இருக்க கேரக்டர்ஸும் ரியலாக இருக்கணும். இந்த கதை சொன்ன விதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தியத்தேவன் வழியாக வரும். வந்தியத்தேவன் ஒரு காமன் மேன், நம்ம மாதிரி. அவன் வந்து போகிற பாதை, அவன் மீட் பண்ணுற ராயல்ட்டி, அதுலேருந்து நமக்கு தெரிய வர அவன் கண் வழியாக தான் பார்க்குறோம் முழு படத்தை, முழு கதையை. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு யதார்த்தமான படைப்பு. பாகுபலி மாதிரி அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு இருக்காது, ஒரு சூப்பர் ஹீரோஸ் இருக்காது. இதில் ரியலிஸ்டிக்காக இருக்கும், மச் மோர் டவுன் டு அர்த். எல்லாமே அந்த டோனில் தான் இருக்கும். அது மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், இந்த விஷுவலாக இருக்கட்டும், இதில் வந்து அழுக்கு இருக்கும், சகதி இருக்கும், எல்லாம் நம்ம வந்து என்ன அட்டெம்ப்ட்னா, இப்போ அந்த காலத்து கதையை சொல்கிறேங்கிறது இல்லாமல் அந்த காலத்துக்கு கல்கி மாதிரியே ஆடியன்ஸை அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அந்த இடத்துல வந்து அப்போ நிகழ்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ டெஃபினட்டாக ரெண்டும் வேறு ஜானர் என்னை பொறுத்தவரை. ரெண்டும் ஹிஸ்டாரிக்கல், ஆனால் அது வந்து கம்ப்ளீட் ஃபேண்டசி, கம்ப்ளீட் லிபர்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ராடினரிலி மேட். இது அப்படி இல்லை. இது வந்து இட்ஸ் ரியலிஸ்டிக். இட் டீல்ஸ் வித் ட்ராமா. இட் டீல்ஸ் வித் ஹியூமன் எமோஷன், ட்ராமா, வேல்யூஸ், அந்த மாதிரி இது. ஓகே சார், யாராலையும் முடியாத ஒரு விஷயம் லைக் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சினிமா நினைக்கிற ஒரு விஷயம் நீங்கள் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கீங்க. ஸோ பொன்னியின் செல்வன் எடுக்கும் போது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாத்தியப்படுத்த ரொம்ப கொஞ்சம் கடினமாகவோ, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவோ, இன்னும் அதிக வேலை? அது சந்தேகமே இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் அது. அந்த நமக்கு வந்த இந்த COVID-19 தான். நான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்த உடனே வந்துடுது, அது லாக்டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 months. அப்போ வந்து எவ்வளோ நாள் தெரியாது, லாக்டவுன் வந்துட்டு இன்டெஃபினட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த வெயிட்டிங் பீரியடில் ஒன்லி திங் தட் வி கேன் டூ இஸ் கெட் மோர் அண்ட் மோர் ப்ரிப்பேர்ட். எப்போ வந்து ஓப்பன் ஆகுமோ அப்போ செய்யறதுக்கு தயாராக இருந்தோம். அதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு எப்படின்னா, ஆர்டிஸ்டெல்லாம் ஃபிட்டாக இருக்கணும், ஒரு இளவரசர் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் வெயிட் போடக்கூடாது. அதே மாதிரி குந்தவை ஸ்லிம்மாக இருக்கணும், ட்ரிம்மாக இருக்கணும். ஸோ அந்த பொறுப்புலாம் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி, எப்படி ஜிம்மெல்லாம் கிடையாது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்துக்க வேண்டியிருக்கு. பட் எல்லாருமே வந்து எல்லோரும் வந்து அப்சல்யூட் கோஆப்ரேஷன், தே ஆல் ஒர்க்ட். அண்ட் ஏன்னா இது வந்து
நமக்கு மட்டும் நடக்கிறது ஒன்றும் இல்லை. கோவிட் வந்து உலகமே நின்று போச்சு. ஸோ அதனால் அது வெயிட் பண்ணி அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் திரும்பி ஷூட்டிங் ஆரம்பிக்க முடிஞ்சது. ஸோ இந்த நிலைமைனால வந்து நாங்கள் 3-4 ஆப்ஷன் ரெடியாக வச்சுப்போம். இது இன்டோர் பண்ண முடியாதுன்னு வச்சா எங்கே அவுட்டோர் போகலாம், அவுட்டோரில் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் வேறு எங்கே போக முடியும். ஸோ அந்த மாதிரி பிளானிங் தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தது. ஓகே, பொன்னியின் செல்வன் நாங்கள் படம் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து புக்கை பலமுறை படித்தவங்க, இன்னொரு பக்கம் பொன்னியின் செல்வன் ஒரு புத்தகம் இருக்குது, அதை பற்றி பெருசாக எங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லாதவங்க. ஸோ எங்களுக்கு எப்படி இந்த கதை வந்து நாங்கள் எடுக்கிறது? ஏன்னா இப்போவே வந்து நிறைய பேர் வந்து ஆடியோ புக்காக கேட்குறாங்க. நாங்கள் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம், எல்லா கேரக்டரையும் எழுதி வச்சுக்கிறோம், அப்போ தான் எங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கல்கி சார் சொன்ன கதையை நான் சினிமாவில் சொல்ல வந்திருக்கேன். இது வந்து பார்க்குறவங்க புக்கு படித்திருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி இது வந்து புரியணும். அதுதான் என்னோடய வேலை. இது வந்து அது சொன்ன விதத்தில் கிராஜுவலாக எல்லாம் வந்து புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஹோம்ஒர்க் பண்ணுறது வந்து என்ன அட்வான்டேஜ்னால், இது மட்டும் இல்லை, இந்த புக்கு இந்த படத்தை தாண்டி சோழ நாட்டை பற்றியும் அந்த அரசர்கள் பற்றியும் அவங்கள பற்றியும் வந்து நமக்கு வந்து ஒரு பிடிப்பு கிடைக்குது. அதான் ஐ திங்க் கல்கி பண்ணதுலேயே பெரிய விஷயம் வந்து இது ஒரு வெறும் அது ஒரு புனைவு கதை தான் அது. பட் அதுக்குள்ளே அவ்வளவு ஹிஸ்ட்ரி வச்சுருக்காரு, அவ்வளவு ரிசர்ச் வச்சுருக்காரு, அவ்வளவு டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்காரு, அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை வைத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் தான் வந்து விஷுவலாக காட்டும்போது, அதை அவர் எழுதினதை வந்து நாங்கள் வந்து பிக்சரைஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரை அந்த டீட்டெயில்ஸ் உள்ள வச்சுருக்கோம். சார், இப்போ நீங்கள் முதல்ல எப்போ பொன்னியின் செல்வன் மொத்த கதையும் படிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் முதல்ல மொத்த புத்தகம் படித்த பிறகு உங்கள் மனசில் ரொம்ப நெருக்கமான ஒரு கதாபாத்திரம்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் மனசுக்கு நெருக்கமாக. இதில் அதான் பெரிய பிரச்சனை வந்து, இதில் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது வந்தியத்தேவன் பிடிக்கும், அப்புறம் பூங்குழலி பிடிக்கும், அப்புறம் நந்தினியை பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்கும், குந்தவை வந்து யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். படிக்க ஆதித்ய கரிகாலன் மெதுவாக நம்ம புக்கு 3வது பாவம் 4வது பாவம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட இது ரொம்ப தூக்கலாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஆழ்வார்க்கடியான், யார் வந்து ஆழ்வார்க்கடியானை ரசிக்காதவங்க இன்னும். ஸோ அந்த மாதிரி அதான் அதோட ஸ்ட்ரென்த்து. இது ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பிடிச்சி கொஞ்ச நேரம் போனான்னா அவரே வேற ஆளை கூப்பிட்டு வந்துடுவார், அது பிடிச்சி அவங்க பின்னாடி போவோம். ஸோ அது கிஃப்டட் ஸ்டோரி டெல்லர். பொன்னியின் செல்வன் ஆல்ரெடி இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. 2 பாகங்களாக வரும்போது லைக் பார்ட் 1 ஓகே எக்ஸாக்டாக இந்த இடத்துல முடிக்கலாம், பார்ட் 2ஓட கன்க்ளூஷன் இல்லை அதுக்கான ஒரு இது இங்கே கொடுக்கலான்ற மாதிரி அது முடிவெடுக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்க்ரீன் பிளேயோட டெஃபினேஷன் வந்து அடுத்தது என்னங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிமுக்கு மட்டும்தான் அது. அதை தாண்டி இஃப் யூ டேக் அது இருக்குது இல்லைன்னு சொல்ல, அடுத்தது என்னன்னு வரணும். பட் அது மட்டும் இருந்ததுன்னா இது ஒன்லி அ த்ரில்லர். அதை தாண்டி ஒரு ஆழமான ஒரு கேரக்டரும் பார்க்கணும், ஆழமான ஒரு ஸ்ட்ரென்த் பார்க்கணும், அந்த கான்ஃப்ளிக்ட், இன்னர் கான்ஃப்ளிக்ட். ஒரு ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் இருக்கிற இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்குங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாமும் வரணும். ஸோ அது ஜஸ்ட் நாட் டு ஸோ நாங்கள் எப்படி யோசிச்சோன்னா வந்து, இஃப் த ஆடியன்ஸ் கம் இன் டு திஸ் வேர்ல்ட், இஃப் வி டேக் தம் இன் டு 11th century, வந்தியத்தேவன் மூலமாக நம்ம வந்து இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக தே வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். அது அவர் கல்கியில் எழுதியிருக்கும் போதே அது நிறையா இருக்குது இல்லைங்களா. எவ்ரி சாப்டர் முடிக்கும் போது அடுத்தது என்னன்னு தோணும். அவர் எழுதினதுலேயே அது ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் தனியாக இன்வென்ட் பண்ண தேவையில்லை, அந்த ஃப்ளோலேயே அது அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ட்ராவல் இருக்குது. ஓகே. ஸோ வாஸ் இட் லைக் ஒரு பிக் டீலாக இருந்துச்சா பார்ட் 1 இங்கே முடிக்கலாம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பிக் டீலாக இருந்துச்சா? இல்லை, அது ஐ திங்க் அப்படின்னு தோணல. ஐ திங்க் ரொம்ப ஏர்லியாக அது டிசைட் ஆகிடுச்சு. அது வந்து அது பெரிய டிபேட் இல்லை, அது பெரிய இது. ஏன்னா அது வந்து முன்ன வந்து ஒரு படமாக யோசிச்சது இருக்கும், அதுதான் கஷ்டமாக இருந்தது. இது 2 படம்னாலும் ஒரு ரிலீஃப், ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நிதானமாக கதை கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு. ஓகே. டீசர் வந்த பிறகு விக்ரமோட நெத்தில ஏன் நாம இருக்குன்னு கேட்டதுலேருந்து டியூரிங் த ப்ரெஸ் மீட் என்ன சார் நாராயணனா ஒரு வாட்டி தான் சொன்னபோது யுவர் ஆன்சர் வாஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் படம் பாருங்கள், படம் முழுக்க ஒரு நாராயணன் சொல்லியிருப்பார். ஸோ இது ஒவ்வொரு விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கா? ஓகே, இவங்களுக்கு அதை எப்படி அப்பீல் ஆகும், இவங்க அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்களா, இப்போ வேறு மாதிரி அதை திருச்சி எழுதிடுவாங்களா, இல்லை வேறு மாதிரி பேசிடுவாங்களா, இது ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இருக்கா சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் எதுவும் குறிப்பாக? அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம ஆனஸ்ட்டாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசில் வந்து இந்த ட்ரூத்ஃபுல்லாக இருந்தானா, கரெக்டாக இருந்தானா,
பயஸ் இல்லாமல் இருந்தோன்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த கேள்வி வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்க்குறாங்க, அதை வச்சுட்டு அசியூம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அசம்ஷன் அவங்க பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து படம் வந்தோன்னு வந்துடும். ஸோ அதுக்காக கவலைப்பட வேணாம். இப்போ நம்ம சொல்கிற வந்தது வந்து கல்கி எழுதின கதை, அதை வந்து நம்ம வேறு ஒரு மீடியத்தில் ஆர்டிஸ்ட் வச்சு லைவாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த மை ஆனஸ்டி இஸ் ஃபார் த நரேஷன். சார் இன்ஃபேக்ட் படத்தில் நடித்தவங்களும் சொல்லியிருந்தாங்க டியூரிங் த ப்ரெஸ் மீட் சொல்லும் போது, நாங்கள் ராஜா காலம்னு நாங்கள் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டோம், உடம்பு இப்படி ஸ்ட்ரிஃப் ஆக்கிட்டு அந்த பண்டைய தமிழ் பேசும்போது. பட் மணி சார் ரொம்ப கேஷுவலாக பேசுங்க, மக்கள்கிட்ட அப்போ தான் ரொம்ப நெருக்கமாக முடியும்னு. ஸோ உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி சார் இருந்துச்சு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மக்கள் நம்ம இப்போ பார்த்துருக்க மாட்டோம், அவங்க எப்படி பேசியிருப்பாங்க என்னென்னு. ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்க மக்கள்கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகணும்னா? அப்படி மக்கள்கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக மாற்ற சொல்ல, அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து தமிழ் இருந்தது, தமிழ் கொஞ்சம் தூய தமிழாக இருந்தது. பட் ஆனால் நமக்கு வந்து ராஜா ராணி இது வந்தோடனே எது ஞாபகம் வருதுன்னா 40ஸ்லேயும் 50ஸ்லேயும் பண்ண சினிமா ஞாபகம் வருது. அப்போ பேசின நடை, அந்த கம்பீரம் எல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வருது. நம்ம அங்கே பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டு நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஸோ இந்த படத்தில் என்ன நான் சொன்ன மாதிரி என்ன யோசித்தோன்னா, நம்ம 1000 வருஷம் முன்னாடி இது நடந்தது பாருன்னு சொல்லாமல் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. அங்கே அன்றாட வாழ்க்கையில் வந்து எப்படி பேசிப்பாங்க, தூய தமிழ் தான் பேசுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்ஸாக பேசுவாங்களா தெரில. ஸோ அதனால அங்கே ஈஸியாக தான் இருக்கணும். அங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த அலங்கார தமிழ்லையோ இல்லை வந்து செந்தமிழ்லையோ பேசினா ஒரு நாடகத்தன்மை வந்துடுது. ஒரு இயல்பாக இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, நடிக்கிறதுக்கு வந்து ஒரு 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 ஆடியன்ஸ்கிட்ட தள்ளியே இருக்குது, நடிக்கிறேன்னு தோணுது. வேறஸ் எங்களுக்கு வேணுங்கிறது இன்ட்ராக்ஷன். அந்த கேரக்டர் வந்து ரியலாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியணும். ஆதித்ய கரிகாலன் வந்து ஆதித்ய கரிகாலன்னு தெரியணும். அது வந்து இப்படி தெரிஞ்சிடக்கூடாது, ஒரு ட்ராமா, ஒரு ரோமன் ட்ராமா மாதிரி தெரிஞ்சிடும், க்ரீக் ட்ராஜடி மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அது வந்து ஜெயமோகன் வந்து ரொம்ப அழகாக வந்து டைலாக்ஸ் எழுதி கொடுத்தாரு. தமிழ் வந்து தூய தமிழ் இருக்கும், வடச்சொல் இல்லாமல் இருக்கும். ஆனால் எளிமையாக வந்து நடிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். சார் ஓகே கண்மணி ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே ஒரு 3 படம் கம்பேரிசன் சொன்னாங்க. லைக் மௌனராகம், அலைப்பாயுதே, ஓகே கண்மணி. 3 ஜென்ரேஷனோட காதலையும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு சொன்னாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் வரும்போது இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, 6லிருந்து 60 வரை. ஸோ கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு விஷயம் வரும். புக்கு படித்தவங்கள ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், புக் படிக்காமல் படம் பார்க்குறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் திரைக்கதையாக எழுதும் போது யாரை மெயினாக மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கல்கியை தான் மெயினாக மனசில் வச்சுப்பேன். ஏன்னா அவர் எழுதியிருக்கிறது வந்து இந்த 6லேருந்து 60 இல்லை 80 90 வரைக்கும் எழுதியிருக்கார். அதை படிக்கிறவங்க எல்லா ரேஞ்சும் இருக்காங்க. அண்டு இப்போ மட்டும் இல்லை, 70 வருஷமாக அதை படித்து அதோட தீவிர ரசிகர்களாக இருக்காங்க. நானும் அப்படி ஒருத்தேன். ஓகே, ஆமாம். அதனால் அவர் தான் மனசில் வச்சுப்போம். ஏன்னா அவர் ஒரு க்ளீனாக ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்காரு. அதில் எது நம்ம வந்து சேர்த்து ஒரு கோர்வையாக 2 பாட்டில் பண்ண முடியும்னு யோசித்து அது மட்டும் தான் பண்ணோம். மற்றபடி வேறு எதுவும் யோசிக்கல. பொன்னியின் செல்வன் 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். ஏன் இன்றைக்கும் வந்து அது பெஸ்ட் செல்லராக இருக்குது? ஒரு சீக்வன்ஸில் அவர் சொன்ன அந்த பேக் ஸ்டோரி முழுக்க கொண்டு வரணும். இந்த மனநிலையை வந்து ஆக்டர் வெளியே கொண்டு வரணும். எல்லாமே சொல்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கச்ச எதுவுமே மனசில் நிற்காது. 2000 பக்கம் இருக்கிற புக்கு. Comfortable and colorful. Indian flower. Leggings and jeggings. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ்.